ஹாய், நான் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் சில ப்ரிப்போஷன்ஸை தெலுங்குல எப்படி சொல்லணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்தெந்த வேர்டை பார்க்க போகிறோன்னா பிஹைண்ட், பெலோ, பெனீத், பிசைட், திஸ் சைட், தட் சைட், பியாண்ட், பை. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெலுங்குலையும் தமிழ்லையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெனுக்கா. வெனுக்கான்னா பின்னால். நம்ம பிஹைண்ட்றது பின்னால்னு சொல்லுவோம்ல, பின்னால். இதை தெலுங்குல பார்த்தீங்கன்னா வெனுக்கா. இதை பின்னாடின்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக. இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். என் பின்னால் கார் வருது, இல்லை என் பின்னாடி கார் வருது. இதை தெலுங்குல சொல்லணும்னா నా వెనుక కార్ వస్తుంది, నా వెనుక కార్ వస్తుంది. నెక్స్ట్ கீழே. கீழேனா கிருந்தா, இல்லைன்னா கிந்தான்னு சொல்லுவாங்க. கிந்தா எழுதும் போது கிருந்தான்னு எழுதுவாங்க, ஆனால் சொல்லும் போது கிந்தான்னு தான் சொல்லுவாங்க. என் கையில் இருந்து பேனா கீழே விழுந்தது, என் கையில் இருந்து பேனா கீழே விழுந்தது. இதை தெலுங்குல சொல்லணும்னா నా చేతి నుంచి పెన్ను కింద పడింది, నా చేతి నుంచి పెన్ను కింద పడింది. కిందன்னா கீழே. நெக்ஸ்ட் அடியில், beneath. அடியில் அது தெலுங்குல எப்படி சொல்லுவாங்கன்னா அடுகுனா, அடுகுனா. இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். தண்ணி அடியில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பொருள் அடியில் இருக்குன்னாலையும் அதை தெலுங்குல எப்படி சொல்லணும்னா నీళ్ళు అడుగున ఉంది, అడుగున ఉంది. நெக்ஸ்ட் பிசைட், பக்கன. தெலுங்குல பார்த்தீங்கன்னா பக்கனன்னு சொல்லுவாங்க, தமிழில் பக்கத்தில். பக்கத்தில். இப்போ பக்கத்தில்னு சொல்லுவோம்ல, அதை பக்கத்தில்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். பக்கத்தில், என் பக்கத்தில் முயல் இருக்குது, முயல் இருக்குது. அதை தெலுங்குல பார்த்தீங்கன்னா నా పక్కన కుందేలు ఉంది, కుందేలుன்னா முயல், உந்தின்னா இருக்குது. என் பக்கத்தில் முயல் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம், திஸ் சைட் தட் சைட் சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்லணும்னா சேம், மேலே இருக்கிற பக்கனா அதுவாக இருக்கும், அந்தன்ற போது அட்டு, இப்போ இந்த பக்கன்ற போது இட்டு, இது போல் ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த பக்கம் நான் இருக்கேன், இந்த பக்கம் நான் இருக்கேன்னா ఇటు పక్కన నేను ఉన్నాను, ఇటు పక్కన నేను ఉన్నాను. నెక్స్ట్ అటు పక్కన అతను ఉన్నాడు, అటు పక్కన అతను ఉన్నాడుன்னா அந்த பக்கம் அவர் இருக்காரு, அந்த பக்கம் அவர் இருக்காரு. நெக்ஸ்ட் அப்பால், பியாண்ட், இல்லைனா தாண்டி, தாண்டின்னு சொல்லுவோம்ல. தெலுங்குல பார்த்தீங்கன்னா தாட்டின்னு சொல்லுவாங்க, தாட்டி. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் ஒசூர் தாண்டி ஊருக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஒசூர் தாண்டி ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அது தெலுங்குல பார்த்தீங்கன்னா నేను ఒసూరు దాటి ఊరు వెళ్తున్నాను, నేను ఒసూరు దాటి ఊరికి వెళ్తున్నాను, இல்லை ஊரு వెళ్తున్నాను. சேம் ஒன்று தான். இப்போ நெக்ஸ்ட் மூலம், பை. இப்போது அவர் மூலமாக எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு, அவர் மூலமாக எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு. அதை தெலுங்குல சொல்லணும்னா నాకు అతని ద్వారా ఈ పని దొరికింది, నాకు అతని ద్వారా ఈ పని దొరికింది. இது மாதிரி சொல்லலாம். மூலம்னா துவாரா. நெக்ஸ்ட் பட்டி. பட்டின்னா தமிழில் பொறுத்து. இது பொறுத்துன்றது நம்ம இன்னும் சில விஷயத்தில் கூட சொல்லுவோம். இந்த பொறுத்து அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தெலுங்குல இதை பொறுத்து உனக்கு என்ன புரிஞ்சது, இதை பொறுத்து உனக்கு என்ன புரிஞ்சது. அதை தெலுங்குல பார்த்தீங்கன்னா దీన్ని బట్టి నీకేం అర్థమైంది, இதை பொறுத்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சு. அதை தெலுங்குல பார்த்தீங்கன்னா దీన్ని బట్టి నీకు ఏం అర్థమైంది, దీన్ని బట్టి నీకు ఏం అర్థమైంది. థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్. ఫర్ మోర్ వీడియోస్ విజిట్ అవర్ యూట్యూబ్ ఛానల్ Vignesh.